ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மோ. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விலாகில் தெரியும், அபியை வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வந்துட்டு அட்மிட் பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டு நாளைக்கு மார்னிங் தான் வந்து டெலிவரியாக இருக்கும். அந்த விலாக் அப்படியே இதோட கண்டினியூ ஆகும். அது எல்லாமே பாருங்கள். இப்போ தான் அப்படி கிளம்பிகிட்டு இருக்கிறா. நம்ம என்னென்ன பேக் எடுத்து வைக்கிறோம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று எடுக்கல. ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அபிக்கு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். அபி, ஆர் யூ ஓகே? ஓகே, நான்லாம் ஓகே தான். நீங்கெல்லாம் ஓகேவா கேட்குறியா? எடுத்து வச்சுட்டு கிளம்ப முடியும். இப்படியே போட்டுட்டு ஓடணும்னு வச்சுருக்காங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போடுறா எப்படியும் கொண்டை போட்டு தான் சுற்றுவோம். நம்மளோட முடி ஏற்கனவே பரப்பரன்னு இருந்துச்சு. ஆன்ட்டி உட்கார வச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி பின்னி மேலே கிளிப்பு போட்டு விட்டாங்க. எப்போ இதான் நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே தலையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஆன்ட்டி உட்காந்து மசாஜ் பண்ணாங்களா. அதிலே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் இப்போ தான் படுத்து அப்படியே கண் இழுத்துட்டு போணுச்சு. எங்கடா கண்ணை திறந்து பார்த்தா யாரையுமே காணும். எல்லாம் வந்துட்டு அந்த ரூமில் இருக்காங்களாட்டு இருக்குது. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னும் நான் எனக்கு ட்ரெஸ் இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல். ஸோ நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கல. காலையில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நிறையா பேர் வந்து ஸ்ரீகுட்டி எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்ரீகுட்டி எங்கடா? ஏய், பாப்பா காட்டு திச்சோ. பாப்பா காட்டு. உங்ககிட்ட இல்லை தங்க பொண்ணு. எங்கே போகிறோம் நம்ம? பாய் போமாமா. ஸ்டீமா பாய் போமாடி. தொடக்கவே இல்லை. தொடச்சு தான்ப்பா இருக்குது. அடிச்சிருவேன். இல்ல தொடக்கல. நான் தான் சொன்னேன்ல தொடக்கலன்னு. தொடச்சு தான் வச்சிருக்கேன். இது பாருங்க எப்படி இருக்கு. ஆமா, இது பாருங்க. அட ஆமா, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிற வீடியோவை நம்ம இவ்வளோ நேரம் எப்படி எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். நீங்களே கிளம்பியிருக்க. ஐயோ, இந்த பையனெல்லாம் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவன் ஆளுக்கு முன்னாடி கோட்டை போட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். சரி, நம்ம இப்போ கடைன்னு கிளம்ப வேண்டியதான். நான் வெறும் சார்ஜர் ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே எடுத்துக்கல. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்ப. நான் தான் இவனை பெத்தன்னு இப்போ எனக்கு தெரியுது. என்னோட சிரிப்பு அப்படியே இருக்குது என் பிள்ளைகிட்ட. நாளை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பேங்க்குக்கு போகலான்னு வருது. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் நான் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. பாப்பாக்கும் பிறக்க போகிற பாப்பாக்கும் அபி பாப்பாக்கும் மட்டுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நானும் அபியும் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். கிச்சு ஆன்ட்டி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் கிளம்பி வருவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில. இதுங்களோட பரபரப்பில் எனக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. என்னமோ கத்திட்டு இருக்காங்க. ஃபைனலி அபி வந்து ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எடுத்து வச்சுட்டு அபி. இது கிடையாது. இது வந்து கிட்டோட பேக், இது வந்து என்னோட பேக். சரி. இதுல இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வைக்கல. என்னன்னா ஹாஸ்பிட்டலோட அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதெல்லாம், அப்புறம் பெட்ஷீட், அப்புறம் சோப்பு, பேஸ்ட், இன்னும் வேற என்ன இருக்கு தெரியாது. மற்ற எல்லாமே இதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ தான் இந்த பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குன்னு இவ்வளோ ரெடி பண்ணிட்டு போகிறா. நான்லாம் டெலிவரிக்கு போகும்போது ஒரு துண்டை உதிரி தோலில் போட்டுட்டு போனேன். இப்போ பாருங்க, மூட்டையே கட்டி வச்சிருக்கிறான். ஆமா, பிள்ளைய வாங்குறப்ப கூட வந்துட்டு நைட்டில வாங்கி பழைய நைட்டி அது. ஆமா, கிழிச்சு அந்த நைட்டில தான் வந்து பாப்பாவே வாங்கினாங்க. இந்த டைம் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மஸ்லின்லேயே எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசி நேரத்துல இது ஓடி போய் வாங்கினில. ஆமா, பிள்ளைக்கு அந்த இதுதான் வாங்கணும். ஆனா இந்த தடவை அப்படியே சாஃப்டா பஞ்சு போல உள்ளதான் பார்த்து வந்து வாங்கியாச்சு. அப்புறம் இது வந்து
நெட் பெட் ம் கொசு கடிக்காமல் இருக்க. இதான் மெயினே அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் பில்லோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமா, இதுக்குள்ள வந்து மெட்டர்னிட்டி வியரு, அப்புறம் ஃபீடிங் டிஷர்ட்டு, அப்புறம் வந்து பிரஸ்ட் பேடு, அப்புறம் டயப்பரு. ஓகே. இனிமே ஹாஸ்பிட்டல் திங்க்கும் இந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் வந்து தனியா வேற ஒரு இதுலயும் ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சிட வேண்டியதான். சரி. கிட்டுக்குள்ளது நிறைய இருக்கிறதுனால இந்த ஒரு பார்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அபி விளாக்ஸ்ல போய் பாருங்க. அதுல வீடியோ போட்டு வச்சிருக்கேன். இது தேவையில்லாத பேக். இதெல்லாம் மட்டும்தான் இப்போ தூக்கிட்டு வாங்க, இல்ல கிளம்புறோம்.